ஏன் தயங்குற? எப்பவும் போல கெத்தா உள்ளவா. அன்பு, அம்மா, நீ ஏமா கண் கலங்குற? யார் யாரோ என்னென்னமோ சொன்னாங்க, ஆனா நான் நம்பவே இல்லை. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? நீ சொக்க தங்கம்மா. ஓ அருமை எனக்கு தெரியும். நீ தைரியமா இருக்கன்னு. அன்பு, நானும் எதையும் நம்பலமா. சின்னதா கூட இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தமே படக்கூடாது, சரியா? கதிரு, நான் உன் அண்ணன்னு பெருமையா சொல்லுவேன்டா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உன் இடத்துல வேற எவன் இருந்தாலும் பொசுக்குன்னு பொண்டாட்டி தான் சந்தேகப்படுவான். அப்படி இல்லைன்னா வெளியில தலைக்காட்ட தயங்கி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பான். இல்லைன்னா தப்பான முடிவு எடுத்திருப்பான். ஆனா அன்பு மேல உனக்கு எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா, எந்த மீடியா மூலமா அன்பை அசிங்கப்படுத்தினாங்களோ அதே மீடியா மூலமா 2 மணி நேரத்துக்குள்ள அன்பு கலங்கம் இல்லாதவன்னு நிரூபிச்சு காட்டியிருக்க. நிஜமாவே உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. டேய், இப்போதான்டா அன்பு வீட்லயும் மாத்தி மாத்தி என்ன புகழ்ந்தாங்க. இதுல என்ன புகழ்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அன்பு அவளாவே அவளை உருவாக்கிட்டவ. இப்போ கூட எனக்கு அவ கூட சில முரண்பாடுகள்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் வேற. அதுக்காக தங்கத்தை தகரான்னு போற போக்குல சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? அவ தங்கமா தான் இருக்கா. நான் அதை எல்லாரும் முன்னாடி சொன்னேன், அவ்வளவுதான். கதிரு, அன்பு இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்ச அன்னைக்கே தங்கம்னு கண்டுபிடிச்சேன்பா. அத நீ உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பு, தாத்தா, இவங்கெல்லாம் வார்த்தையா உன்னை பத்தி சொல்லிட்டாங்கம்மா. எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனா உன்னை பத்தி தப்பா சொன்னப்போ அது என் காதுக்கும் ஏறல, அதை என் மனசுக்கும் நான் கொண்டு போகல. கதிர் வரலன்னா கூட நீ உன்னை நிரூபிச்சு இதுல இருந்து வெளியே வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ எல்லார்கிட்டையும் பேசிக்கலான்னு இருந்தம்மா. தாத்தா, எங்களை மாதிரி பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் சூப்பரா பேசி ஸ்கோர் பண்றீங்க.